உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தி மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். போதும், இன்னும் 2 முறை. நான் உண்டு பண்ணின நான் உண்டு பண்ணின ஆமென், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முழு பலத்தோடு அல்லேலூயா. சிறந்திருக்கும்படி செய்கிறவர். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, சபையை ஆண்டவர் சிறந்திருக்கும்படி செய்வாராக. ஹல்லேலூயா. அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிறந்திருக்கும்படி செய்கிறவர். உங்களை ஆண்டவர் எல்லாரை விட சிறப்பா வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. எல்லாரை விட நீங்க ஸ்பெஷல் ஆனவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற 10ஓட 1 11 கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், எல்லாரை விட சிறந்திருக்கும்படி செய்கிறவர். பாபிலோன் தேசத்தில் ஞானிகள், கல்விமான்கள் எல்லாரும் இருந்த போதும் ஆண்டவர் அவர்களுக்கு நடுவில் தம்முடைய பிள்ளைகள் ஆகிய தானியேலை, தம்முடைய பிள்ளைகளாகிய ஒரு அனனியா, மிஷாவேல், அசரியாவை கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்தார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எந்த இடத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிறந்திருக்கும்படி செய்ய அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த கப்பலில் பிரயாணம் செய்த எல்லாரை விட ஒரு சிறப்பு வாய்ந்த நபராக கர்த்தர் பார்த்தார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அத்தனை பேரையும் காக்கக்கூடியவர்களாக, எல்லார போல பவுலும் அங்கே ஒரு கைதியாக அந்த கப்பலில் ஏறுகிறான். கொஞ்ச நேரம் கழித்து, சில நாட்கள் கழித்து எல்லாருடைய கவனமும் பவுலின் மேல் திரும்பியது. எல்லாருடைய பார்வையும் பவுலின் மேல் திரும்பியது. ஏனென்றால் அந்த பவுலிடத்தில் தான் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கும் என்கிற வார்த்தை அந்த தேவ மனுஷனிடத்தில் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி சிறந்திருக்கும்படி செய்வார் என்றால், ஆமென், எல்லா சூழ்நிலையிலும் இந்த உலகத்திற்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, தேவைகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் அழுத்தும் போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற நிலையில் ஆண்டவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அடுத்த படி என்னது, அடுத்து என்ன செய்வது, இதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாகவே வெளிப்படுத்துகிறார். சிறந்திருக்கும்படி செய்கிறவர். அவர் உண்டு பண்ணின ஜனங்கள் தான். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாரை விட அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை சிறந்திருக்கும்படி செய்கிறார். இந்த சபையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் சிறந்திருக்கிற நபரா, சிறப்பு வாய்ந்த நபரா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு கோசேன் நாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். வாதை அங்கே வரவில்லை. எகிப்து தேசம் முழுவதும் வாதைகள் வந்தது. ஆனால் கோசேன் நாட்டில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறவர். இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எல்லாரை விட உங்களை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதி. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம்,
கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு அதுக்கு நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குறுதி தனிப்பட்ட விதத்தில் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குறுதி ஏதோ ஒரு மொத்த சபைக்கு, முழு சபைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆண்டவர் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பிறருக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவர். சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பிரத்யட்சமா உங்களுக்காகவே தருவார். வேற யாருக்குமே அந்த ஆசீர்வாதங்கள் இருக்காது. ஸ்பெசிஃபிக்கா, குறிப்பாக உங்களுக்கென்று ஆண்டவர் சில வாக்குறுதிகளை, சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து உங்களை சிறந்திருக்கிற ஒரு நபராய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் சிறப்பாக வைப்பார். ஆமேன். படிப்பில், வேலையில், தொழில், வியாபாரம், ஆமேன், ஸ்தோத்திரம், ஊழியம், எதுவாக இருந்தாலும் நாம் இந்த பட்டணத்தில் சிறந்திருக்கும்படி கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்திலே தினமும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற காரியங்களில் நான் சிறந்திருக்கிற ஒரு நபராய் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். 3 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 ஆசீர்வாதங்களை நிறைவேற 3 விதமான நிபந்தனைகள், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். சிறந்திருக்கும்படி செய்கிறவர். 3 விதமான ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 28:11. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். முதலாவது ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிடுகிறார். பரிபூரண நன்மைகளை கட்டளையிடுகிறார். அப்படி என்றால் எதிலும் குறைவு இருக்காது. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தில் எல்லாரும் சொல்லுங்கள், என்ன இருக்காது? குறைவு இருக்காது. ஐயோ, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே என்று யோசிக்கிற நிலையும் இருக்காது. எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிடுகிறவர். அங்கிருந்து ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவோவை பாஸ் பண்றார். கோர்ட்ல ஒரு ஆர்டர் வர்ற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. என்ன கட்டளை? பரிபூர்ண நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு மேல், உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு பரிபூர்ண நன்மையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவர் நன்மையை கட்டளையிடும் போது ஒருவராலும் அதை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நன்மை எங்கே வருகிறது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில். பரிபூர்ண நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல ஆமென் நீங்கள் நிற்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமான இடத்துல நீங்க இருக்கணும். ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிற சபையில நீங்க நிலைத்திருக்கணும். அங்கேதான் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிடுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில். எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நன்மை வருகிறது. எல்லா இடத்திலும் அல்ல, ஆண்டவர் குறித்திருக்கிற இடம், ஆண்டவர் முன்குறித்த இடம். ஸ்தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும்
உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற நாய் பூனை இது முதற்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்குமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணிகள், உங்கள் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள், ஆடு மாடு கோழி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குன்னா ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல தான் அந்த நன்மையை நான் கட்டளையிடுவேன். கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்த இடம், முன்குறித்த சபை, அங்கே உங்களுக்கு நன்மையை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். மிருக ஜீவன்கள் கூட பாதுகாக்கப்படும். பிள்ளைகளின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். பிள்ளைகளை சத்துரு தொட முடியாது. பிள்ளைகளுக்கு அடிக்கடி பலவீனம், அடிக்கடி ஸ்தோத்திரம் மருத்துவ செலவுகள் வராது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இருக்கும். நீங்கள் பிரயாசத்திற்கான பலனை காண முடியும். விவசாயம் செய்தால் அதிலே பலன் இருக்கும். ஸ்தோத்திரம். விளைச்சல் பாதிக்கப்படாது, சாபங்கள் இருக்காது. எவ்வளவு முயற்சி எடுத்தோம் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையெல்லாம் இருக்காது. காரணம், கர்த்தர் நமக்கு பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிடுகிறவர். அவரிடத்திலிருந்து அந்த நன்மை வருகிறது. நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் உடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். பரிபூர்ண நன்மைகள் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிறது நிறைவுள்ளது. கானா ஒரு திருமண வீட்டில் அங்கே இருந்தவர்கள் ஆயத்தம் செய்த அந்த திராட்சரசம் குறைவுபட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடி பிந்தின ரசத்தை கொடுத்தாரு. அது குறைவில்லாதது, முந்தினதை விட சிறப்பானது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்கள் அனுபவித்ததை விட சிறப்பானதாக இருக்கும். ஆண்டவர் தருகிற நன்மைகள் இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் மேலானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே இதுதான் பரிபூர்ண நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுகிற ஆமென், ஸ்தோத்திரம் நிலையை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிறது. 23ஆம் சங்கீதத்திற்கு நாம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், கடைசி 6வது வசனம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த பரிபூர்ண நன்மை அவர் கட்டளையிடும் போது அது தொடர்ந்து கொண்டே வரும். ஸ்தோத்திரம். 2 நாள் அந்த நன்மை, 3வது நாள் உங்க வாழ்க்கையில நன்மைகள் குறையாது. மாச கடைசி வந்தாலும் உங்க வீட்டில் நன்மைகள் குறையாது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கேட்க நல்லா தான் இருக்கு பாஸ்டர், நடந்தா நல்லா இருக்குமே. உங்க வாழ்நாளின் கடைசி பரியந்தம் உங்க வீட்டில் நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தொடரும் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய வீட்டை குறித்து தாவீது அங்கே எழுதுகிறார். நன்மையும் கிருபையும் தொடரும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய வீட்டில் இருக்க வேண்டும். நன்மைகள் என்னை தொடர்ந்தாலும், நன்மைகள் என்னை பின்தொடர்ந்து வந்தாலும், தேவனுடைய வீட்டை நான் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய சபையை நான் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்துக்கு நான் தூரமாகி விடக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதில் நாம் குறை வந்துவிடக்கூடாது. எவ்வளவு நன்மைகள் என்னை தொடர்ந்து கொண்டு வந்தாலும் நான் தேவனுடைய பிரசன்னத்திலே அவரை மகிழ்ந்து அவரை ஆராதிப்பதை நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். அதான் நிலைத்திருக்கிற அனுபவம். தொடர வேண்டும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தொடர வேண்டும் என்றால், நன்மையும் கிருபையும் தொடரணும்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒன்றை ஆண்டவர் எனக்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, அவர் ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் இதை தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால்
நீங்கள் தொடர்ச்சியாக என்னில் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்தில், அவருடைய சபையில், இந்த ஆலயத்தில் நிலைத்திருக்கும் போது நன்மைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, கிருபைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவரில் நாம் நிலைத்திருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு செய்வாராம். உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். எங்கே வருகிறான்? கர்த்தர் தனக்கு தரிசனமான இடத்திற்கு வருகிறான். ஸ்தோத்திரம். அங்கே இருந்து அவன், தேவன் தனக்கு தரிசனமான இடத்திற்கு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். ஆண்டவர் இங்கே யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், நன்மைகளை கட்டளையிடுகிறார். எந்த இடத்திற்கு வந்தபோது? கர்த்தர் அவனோடு பேசின இடத்திற்கு வந்தபோது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களோட பேசுகிற இடம் ஆகிய இந்த ஆலயத்துக்கு வரும்போது தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்திற்கு மறுபடி அவன் வந்தபோது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு தரிசனமானார், அவனை ஆசீர்வதித்தார். 10ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் என்று அவனை அழைக்கிறார். 11ஆம் வசனத்தில் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். தேவன் முன் குறித்த இடம், ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். நன்மைகளை ஆண்டவர் இங்கிருந்து தான் கட்டளையிடுறார். நீங்கள் ஆண்டவருடைய வீட்டில் எந்த அளவு உண்மையாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேவ சபையில் நீங்கள் காண்பிக்கிற வைராக்கியம், பக்தி, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் தான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவதற்கு காரணமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் இவனுக்கு தரிசனமான இடம், கர்த்தர் அவனை சந்தித்த இடம், அங்கே அவன் வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். அங்கே தரிசனமாகிறார், ஆசீர்வதிக்கிறார், அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இவ்வளவு காரியங்களும் இங்கே தான் நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை சந்தித்த இடம், கர்த்தர் உங்களை நாட்டின சபையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். இரண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரும்போது, 28:7 சேர்ந்து வாசிப்போம். மைக் வால்யூம். 28:7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வசனத்தை நிறைவேற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஒரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? வசனத்தை வாசிக்கும் போதே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். சத்தமாய், உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இரண்டாவதாக, நமக்கு எதிரானதை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு எதிரானதை. எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குதோ அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார்.
எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கிறது, அந்த சூழ்நிலையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவில் கர்த்தர் உங்க கையில் அதை ஒப்பு கொடுப்பார். எது உங்க பலத்திற்கு மிஞ்சி இருக்கிறது, ஆமென், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ற அளவில் ஆண்டவர் உங்க கையில் அதை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். சத்துரு உங்களோட போராடுறானா, பிசாசின் போராட்டம் அதிகமா இருக்கு, ஆண்டவர் அதை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அந்த சூழ்நிலைகளை ஒப்பு கொடுப்பார். சில மனிதர்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, ஸ்தோத்திரம், 31 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தியரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். ஆண்டவர் உங்களுக்கு எதிரானதை உங்க கையில எதற்காக ஒப்பு கொடுக்கிறார் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், துரத்துவதற்காக. சில ஆவிகளை நீங்கள் துரத்த வேண்டும். உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்களை மடங்கடிக்க நினைக்கிற ஆவிகள், உங்களை தள்ள நினைக்கிற ஆவிகள், இவைகளை நீங்கள் துரத்துவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை, ஸ்தோத்திரம், மட்டுப்படுத்த நினைக்கிற ஆவிகள், சில ஆவி உங்களையே மட்டுப்படுத்திட்டு இருக்கும். நீ எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? உன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் எப்படி கேட்பார்? மட்டுப்படுத்துகிற ஆவிகள், ஸ்தோத்திரம், தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளுகிற ஆவிகள், இவைகளை நீங்கள் துரத்தும் போது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். இதற்காக உங்க கையில் ஆண்டவர் சத்துருவை ஒப்பு கொடுக்கிறார். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு வரும்போது, உபாகமம் 2:24 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எதற்காக? இரண்டாவதாக, இது முதல் அதை சுதந்தரித்து கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். எதற்காக ஒப்பு கொடுக்கிறார்? ஆவிகளை துரத்துவதற்காக. எதற்காக ஒப்பு கொடுக்கிறார்? சுதந்தரிக்கும்படியாக. ஆமென். சத்ருவை உங்க கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறது எதற்காகனா, இன்னும் நீங்கள் சுதந்தரிக்காத பகுதிகளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி எவ்வளோ நாள் ஆயிட்டு, ஆண்டவர் பேசி வருஷம் ஆயிட்டு, ஆனால் இன்னும் சுதந்தரிக்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பதற்காகத்தான் உங்க கையில கர்த்தர் சத்ருவை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையில சுதந்தரிக்காத பகுதிகள் ஏராளம் இருக்கிறது. மோசேயை குறித்த, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன்னுடைய நாட்களும் முடிய போகிற, ஆனால் ஸ்தோத்திரம், சுதந்தரிக்க வேண்டிய தேசம் மகா பெருசு, இன்னும் ஒன்னையும் சுதந்தரிக்கல. ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில இன்னும் சுதந்தரிக்காத பகுதிகள் இருக்கும் என்றால் நீங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் இந்த சத்துருக்களை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறது எதற்காகனா, சுதந்தரிப்பதற்காக. கைகளை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. எல்லாம் கை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் சுதந்தரிக்காத நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நீங்கள் எத்தனையோ முறை என்னோடு இடைப்பட்டீங்க, ஆனால் இன்னும் நான் அதை சுதந்தரிக்கல. ஆண்டவரே, இந்த நாட்களில் மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறோம். இதுவரை சுதந்தரிக்க முடியாமல் தடைப்பட்டு போனதை இந்த நாட்களில் சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. 85 வயதில் காலேப் சொல்றான், மோசே என்னை அனுப்பின நாளில் இருந்து அதே பலன் எனக்கு இன்றும் இருக்கிறது. எப்படி இருந்துச்சு பலன்? அந்த பலன் அவனோடு அவ்வளவு தூரம் இருந்த காரணம் என்ன தெரியுமா? சுதந்தரிக்க வேண்டும் என்கிற துடிப்பும் வேகமும் அவனை விட்டு குறையவில்லை. உங்கள் வாழ்க்கையின் கடைசி இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும்
சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரித்து கொண்டே இருங்க. அந்த வேகம் குறையக்கூடாது, துடிப்பு குறையக்கூடாது, வாஞ்சை குறையக்கூடாது. அழகான சாட்சி யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே காலேப் சொல்லுகிறான் 11ஆம் வசனத்தில், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், வயது ஆக ஆக பலன் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை குறையும். ஆனால் அவன் சொல்லுகிறது என்ன, இப்பொழுதும் என்னால் அந்த மலை தேசத்தை சுதந்தரிக்க முடியும் என்கிற துடிப்பு குறையவில்லை. அன்றைக்கு எப்படி துடிப்போடு இருந்தனோ, அன்றைக்கு எப்படி வேகத்தோடு இருந்தனோ, அதே வேகமும் அதே துடிப்பும் இன்றும் குறையவில்லை. என்னால் முடியும். பிரச்சனைகளை மேற்கொள்ள, சில கடினமான பகுதிகளை சுதந்தரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. முடியாதுன்னு முடிவு பண்ணி உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு அதை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். இது உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. முடியாது என்று முடிவு செய்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அதை சுதந்தரிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. 13ஆம் வசனம், 12, 13, யோசுவா 14ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களில் அவர் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றார். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கடினமானது, முடியாதது, ரொம்ப கஷ்டம், அதற்குள்ள நம்ம இறங்கவே மாட்டோம். காலேபுடைய அபிஷேகம் என்ன தெரியுமா? கடினமானதை தெரிந்தெடுக்கிற அபிஷேகம். கடினமான சூழ்நிலைகளைத்தான் அவன் செலக்ட் பண்ணுவான். ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்கிறத அவன் கேட்கல, எல்லார போல அவனுக்கு சுலபமா எல்லாம் அமையல. ஆனால் கடினமானது தான். ஆனால் அந்த துடிப்பு அபிஷேகம் இருந்து பார்த்தீங்களா, சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்தார். கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவது, யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நமக்கு எதிரானதை கர்த்தர் நம்முடைய கையில் எதற்காக ஒப்பு கொடுக்கிறார் என்றால், யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரும்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சேர்ந்து கொள்ளுங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். ஏன் ஒப்பு கொடுக்கிறார்னா, ஸ்தோத்திரம், மறுபடியும் உங்களுக்கு எதிராக எதுவும் நிற்காமல் இருப்பதற்காக. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு கோலியாத்தை முறியடித்தா மறுபடி அந்த கோலியாத்தை நீங்க பார்க்க முடியாது. முறியடிக்கப்பட்ட சத்துரு முறியடிக்கப்பட்டது தான். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், திரும்ப மறுபடியும் அந்த அனுபவங்களை, அந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்காதபடி எங்களை பாதுகாப்பதற்காகவே கர்த்தர் எங்க கையில நீர் ஒப்பு கொடுக்கிறீர். ஆமென். மறுபடி அந்த பிரச்சனையை நீங்க பார்க்க மாட்டீங்க. மறுபடி அந்த போர்க்களத்துக்குள்ள உங்களை ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். மறுபடி அந்த பலவீனம் உங்களை பாதிக்காது. மறுபடி அந்த வியாதி உங்களை திரும்ப துரத்தாது. ஏனென்றால் கர்த்தர் அவைகளை உங்க கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தந்த சுகம் அது பரிபூர்ணமானது. அவர் கொடுத்ததுதான். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்கள் வழியில் உங்களுக்கு எதிராக அது நிற்காமல் இருப்பதற்காக கர்த்தர் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆமென், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் வழியில் உங்களுக்கு எதிராக அது நிற்காமல் இருப்பதற்காக உங்க கையில் அதை ஒப்பு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வரும்போது தெரிந்த வசனம். ஆதியாகமம் 14:20 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். உன் சத்துருக்களை
உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் ஆமென் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எதற்காக? ஆண்டவர் நமக்கு நம்முடைய சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்றால், நான்காவதாக நன்றியோடு தேவனுடையதை தேவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக. தேவனுடையதை தேவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக. ஆண்டவர் சத்துருக்களை, உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களை மிஞ்சி எதுவும் நடக்காது. ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த பலன், அபிஷேகம் மிக மேன்மையானது. 18ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் விதமாய் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். 18ஆம் சங்கீதத்துக்கு நாம் வரும்போது, ஸ்தோத்திரம், சத்துருக்களுடைய பிடரியை, ஆமென், 40ஆம் வசனத்தில் இருக்கு, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். ஸ்தோத்திரம். அந்த பிடரி பகுதி அது ரொம்ப முக்கியமானது. அதில் அடிபட்டா மறுபடி எழும்பவே முடியாது, உயிருக்கே ஆபத்து. அதை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறாராம். ஸ்தோத்திரம். பிசாசை நீங்க எப்படி அடிச்சா பிசாசு ஆமென் உங்க வலியை விட்டு விலகுவானோ, ஆமென், அப்படிப்பட்ட நிலையில ஜெபத்தோடு பிசாசை மேற்கொள்ளுகிற கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பிடரிய உங்க கையில இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். அவனுடைய கிரியைகள் உங்களை பாதிக்காது. அதான் அதனுடைய அர்த்தம். பிடரி உங்க கையில இருக்கு. சாத்தான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. சத்துரு எவ்வளவு குழப்பங்களை கொண்டு வரலாம் உங்க வாழ்க்கையில. பல பிரச்சனைகள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை. ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். ஏனென்றால் சாத்தானுடைய பிடரி உங்க கையில இருக்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எவைகள் வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. மூன்றாவது ஆசீர்வாதம், நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 28:12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேர்ந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வார்த்தை நிறைவேறணும் சொல்றவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ற எல்லாரும் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா. ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யணும். சில நேரம் பார்த்தா கண்ட நேரம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கும். ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு நாள் தொடர்ந்து மழை பெய்தா நம்ம ஊர்ல நடக்கிறதே கஷ்டம், நடந்து போறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஆசீர்வாதம், உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறவர் உங்களுக்கு தருகிற மூன்றாவது ஆசீர்வாதம், நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அந்த பொக்கிஷசாலை குறித்து பைபிள் சொல்கிறது நல்ல பொக்கிஷசாலையாம். ஸ்தோத்திரம். பரலோகத்துல பொக்கிஷங்கள் நிறைந்து இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் நிறைய கபோர்ட்ஸ் எல்லாம் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணி விசுவாசித்து கர்த்தருடைய வழியில நடந்தா, அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் நமக்கு அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ இந்த வானத்தை திறப்பது எதற்காக? முதலாவது, ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. சரியான காலத்தில் திருமணம் நடக்கும், சரியான காலத்தில் ஆமென் எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். எதுவும் தடைபடாது, எதுவும் லேட் ஆகாது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும், வேலை கிடைக்க வேண்டிய நேரம் சரியா வேலை கிடைக்கும். உழைக்க வேண்டிய காலத்தில் சிலர் வேலையை தேடிட்டு இருப்பாங்க,
அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்காது. படிக்க வேண்டிய காலத்தில் சில நேரங்களில் குடும்பங்களில் சாபத்தின் நிமித்தமாக படிக்காமலே இருப்பாங்க. சில குடும்பங்களில் 10th மேலே படிக்கவே இல்லை. நிறைய இடங்களில் ஜெபம் பண்ண போகிறோம் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் சந்ததியிலேயே 10ஆம் வகுப்புக்கு மேலே யாருமே போலையா. இதெல்லாம் ஒரு சாபம். ஏற்ற காலத்தில் அதாவது அழகா நடக்கணும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான சகல காரியங்களையும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். 1ஆம் சங்கீதம் அங்கே அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அந்தந்த காலத்தில் அந்தந்த கனியை கொடுக்கணும். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு தடையில்லாமல் வந்தால் தான் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் தடையில்லாமல் வரணும். வீடு கட்டுறதுக்கே 50 வருஷம் ஆயிடக்கூடாது. சரியான காலத்தில் அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் தேவை. ஆமே. ஸ்தோத்திரம். சரி, கட்டுறேன்னு சொல்லி வயது ஆகிட்டே போகும், ஒன்றும் நடக்காது. அந்தந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொக்கிஷ சாலை அங்கே திறந்தா தான் இங்கே எல்லா காரியங்களும் நடக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பணத்தை வச்சு முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் வானத்தை திறக்கலாம் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் எவ்வளவு மனித ஒத்தாசைகளை பிடித்து எங்கெங்கே ஓடினாலும் வானம் திறக்கப்படலைன்னா ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. வானம் திறக்கப்படணும். 2வது நாம் அதே வசனத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். நாம் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஏன் வானத்தை திறக்கிறார்? நீங்கள் என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு செய்த எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால தான் அவனுக்கு ப்ரமோஷன் வந்துட்டே இருந்து. நீங்க செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னா, நல்ல இன்வால்மெண்ட்டோட அடிமையா போனா அங்க போய் ஆண்டவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா பின் நாட்களில் உயர்த்த காரணம், கொடுத்த வேலையை முழு இருதயத்தோடு உண்மையாய் செய்தான். ஆமென். நான் ஒரு அடிமை தனையா, இந்த வீடுக்கு ஆசீர்வாதமாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கல. அந்த போத்திபார் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருந்தபோது ஆண்டவர் எகிப்துக்கே அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நீங்கள் ஆண்டவர் உங்கள் தர்ற சிறிய வட்டத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா, சிறிய காரியத்தில் உண்மையாக இருந்தா ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களை நம்பி தருவார். ஹல்லேலூயா. முதல்ல அவன் எங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர், எங்கே அவன் பொறுப்பாளர்னா போத்திபார் வீட்டில் தான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அரண்மனைக்குள்ளே கொண்டு போகிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பிரதர் கை வச்சாங்க ஐயா, அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லணும். கை வச்சாரியா விளங்காமே போயிட்டுன்ற கூடாது. ஸ்தோத்திரம். அவர் கை வச்சாலே ஆசீர்வாதம். அதெல்லாம் ராசி இல்லை, கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம். நமக்கு ராசியும் கிடையாது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் கிடையாது. இந்த ஆள் வந்தால் ராசியாக இருக்கும் ஐயா, இவரை வச்சு நம்ம காரியங்களை செஞ்சால் ராசியாக இருக்கும் நினைக்கிறீங்களா? ராசியே ஒன்றும் கிடையாது. ஆண்டவுடைய வார்த்தையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இவர் கை ராசியான கைப்பா, அதனால் நீங்கள் இந்த பொருளை முதலாவது தொடுங்கம்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை அப்போ அது உண்மை அல்ல. ஸ்தோத்திரம். நாம் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 3வது, ஏன் வானத்தை ஆண்டவர் திறக்கிறார்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை பார்க்கும்போது தேவ சத்தத்தை நாம் கேட்பதற்காக. எதற்காக இந்த ஆசீர்வாதம்? வானம் திறக்கப்படுகிற ஆசீர்வாதம் எதற்காக? நீங்கள் வானம் திறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரும்போதுதான் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அங்கே இருந்து
பிதாவாகிய தேவன் பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வானம் திறக்கப்பட்டாதான் ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு திறக்கப்பட்ட வானம் இருக்க ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வானம் திறக்கப்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையில் இருப்பதாக. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், நான்காவதாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். வானம் எதற்காக திறக்கப்பட வேண்டும்? இந்த ஆசீர்வாதத்தை ஏன் தருகிறார்? தேவ பிரசன்னத்தை உணர்வதற்காக. ஸ்தேவான் அத்தனை பேர் சுற்றி நின்று அவனை தாக்கும் போது, அவனை வேதனைப்படுத்தும் போது, அவன் அந்த வேதனையை பார்க்கவில்லை. சிங்காசனத்திலிருந்து எழும்பி நின்ற இயேசு கிறிஸ்துவை அவன் தரிசித்தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த வேதனை அவனை பாதிக்கவில்லை. அந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தை அவன் உணர்ந்தான். இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கிறான் என்றால் என்ன? அவருடைய பிரசன்னத்தினால் அவன் நிரப்பப்படுகிறான். ஸ்தேவானுடைய முகம் பிரகாசிக்கிறது, அவருடைய பிரசன்னம் அவனை நிரப்புகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகளின் நடுவிலே நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணரும் போது நீங்கள் சந்திக்கிற பாடுகள் உங்களுக்கு பெரிதாய் தோன்றாது. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதாய் தோன்றாது. பாடுகளுக்கு நடுவிலும் பரலோக தேவனை நம்முடைய கண்கள் காண்பதாக. கைகளை உயர்த்தி சொல்வோம், ஆண்டவரே, எல்லா பாடுகளுக்கு நடுவில் எங்கள் கண்கள் உம்மை காணட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாய் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை அவன் பார்க்கிறான். 55ஆம் வசனம், சுற்றி இருந்த சூழ்நிலைகளை அவன் பார்க்கவில்லை. சுற்றி இருந்த சூழ்நிலைகளை அவன் பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தை நோக்கி பார்க்கிறான். அவருடைய பிரசன்னத்தை அவன் அனுபவிக்கிறான். 55ஆம் வசனம் இவ்விதமாய் ஆரம்பிக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவனாய் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். குழப்பங்கள் வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. பிரச்சனை வரும்போது ஆலயத்தில் வந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. எந்த சூழ்நிலை எதிராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் முழங்கால் படியிட்டு தேவ பிரசன்னத்தை உணருங்க. நல்ல பாடல்களை பாடி ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிறவைகள் பெரிதாய் தெரியாது. தேவனே உங்களுக்கு முன்பாக நிற்பார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலே கர்த்தர் நிற்கிறார். ஸ்தேவானே, இது எல்லாம் கீழே இருக்கிற அனுபவம், மேலே ஒரு அனுபவம் இருக்கு பாரு, அதை பார்த்தால் போதும். இந்த அனுபவங்கள் உன்னை பாதிக்காது. உலகம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், ஆமென், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பலவிதமான அழுத்தங்கள் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு நாம் மேலே நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மேலே தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 121ஆம் சங்கீதம் முதல் வசனம், சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அழுத்தங்கள் உங்களுக்கு நேராய் வரும்போது, சவால்கள் உங்களுக்கு நேராய் வரும்போது, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக, ஆமென், கீழே பார்த்தால் சோர்ந்து போவீர்கள். சூழ்நிலைகளை பார்த்தால் பின்வாங்கி போவீர்கள். மேலே நிற்கிற ஒரு தெய்வத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே, அழுத்தங்களையும் போராட்டங்களையும் காணாதபடி மேலே நிற்கிற உம்மை காண்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைகளையே பார்க்காம, பிரச்சனைகளையே பார்க்காம, உறவுகளால் வருகிற நெருக்கங்களை பார்த்து கொண்டு இராதபடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு, எங்கள் தலைகளை உயர்த்தி உம்மை காண்பதற்கு கிருபைகளை தருவீராக. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. எதை பார்க்கிறோம்? அழுத்தங்களையா, ஆண்டவரையா? மேலே பார்த்த ஆண்டவர், கீழே பார்த்த அழுத்தங்கள். பல அழுத்தங்கள் இருக்கும். பல பேர் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம், இதை செய்யுங்க, இப்படி தான் செய்யணும். குடும்பத்தில் உங்களுக்கு நெருக்கங்கள் வரும், அழுத்தங்கள் வரும். எதையும் பார்க்காதீங்க,
தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்க 5, 6, 7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து முதல் வசனத்தில் மலை மேல் ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் குறித்து கொண்டு வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை குறித்து கொண்டு வீட்டில் போய் வாசிங்க. இந்த 5 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருந்து கலிலேயாவுக்கு கடற்கரைக்கு ஜனங்கள் வந்தார்கள். ஸ்தோத்திரம். சரித்திரம் பார்க்கும்போது யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு, கலிலேயாவுக்கு வர்றதுக்கு 4 நாட்கள் கால்நடையாக நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேடி ஜனங்கள் எப்படி வந்தார்கள்? 4 நாட்கள் நடந்து வந்தாங்க. ஸ்தோத்திரம். நடந்து வர்றதுக்கு 4 நாட்கள் ஆகிறது. 4 நாள் ரிஸ்க் எடுத்து நடந்து வந்து ஆண்டவரை பார்க்கறதுக்கு, அற்புதத்தை பெறுவதற்கு வந்தார்கள். கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்தார். இப்படி எல்லாம் கூடி இருக்கிறாங்க. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கம், இதோட ஒரு பெருங்கூட்டம் வந்து நிற்கும் போது மத்தேயு 5:1 வாசித்து பாருங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். எல்லாரையும் பார்க்குறாரு, அவர் மலைக்கு மேலே ஏறுறாரு. அப்பொழுது மலையில் யார் இருந்தாங்கன்னா அவருடைய சீஷர்கள் மட்டும் அவரிடத்தில் இருந்தார்கள். இந்த மலை பிரசங்கத்தை பொதுமக்களுக்கு ஆண்டவர் இயேசு பண்ணலை. இன்னைக்கு நிறைய பேர் பொதுமக்கள் எல்லாம் இதை வாசிக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த மலை பிரசங்கம் தம்முடைய சீஷர்களுக்காக ஆண்டவர் பேசின வார்த்தைகள், சீஷர்களுக்கு உபதேசித்த வார்த்தைகள். சீஷர்கள் மலை மேல் ஏறி போய் அவரோடு உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆனால் கீழே ஒரு பெருங்கூட்டம் தேவையோடு, அழுத்தத்தோடு, போராட்டத்தோடு நிற்கிறது. பல பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்க, பல நெருக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் எல்லா நெருக்கத்துக்கு நடுவிலும் மேலே ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மலைக்கு மேலே ஒரு கூட்டம், மலைக்கு கீழே ஒரு கூட்டம். இரண்டும் ஆமென். தேவன் ரெண்டையும் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்மிடத்தில் ஆண்டவர் விரும்புவது என்ன? நம்முடைய ஆரம்ப நிலை, தேவை, பிரச்சனைகள், போராட்டங்களுக்காக ஆண்டவரை தேடி வருகிற அனுபவமாக இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் வரும் நாட்களில் வளரும் போது அதே மலைக்கு கீழே மறுபடியும் தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக மட்டும் நிற்கிறவர்களாக இராமல் எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவதற்கு சீஷர்களை போல மேலே ஏறி வருகிற அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, ஏதோ ஒரு பிரச்சனை நேரம் மட்டும் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுற மாதிரி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி விடாதபடி எல்லா அழுத்தங்களுக்கு நடுவிலும் நாங்கள் ஜெபிக்க கிருபை தருவீராக. அதுதான் மலை மேல் இருக்கிற ஒரு கூட்டத்தின் அனுபவம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மேலே பார்க்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கீழே நெருக்கங்களும், போராட்டங்களும், வியாதிகளும், கஷ்டங்களும் தான் இருக்கிறது. ஆனால் மேலே செல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு பலனடைய முடியும். ஸ்தேவானை பலப்படுத்தியது ஆவியானவர். 5ஆவதாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12 15 வரை குறித்து கொள்ளுங்கள். ஏன் வானத்தை திறக்கிறார்னா வாக்கு கொடுப்பதற்காக, வாக்கு கொடுப்பதற்காக. ஒரே ஒரு யாக்கோபு தனி மனுஷனாக நிற்கும்போது வானத்தை திறந்து அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன் கூட இருப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை வாக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். 6வது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். வானம் எதற்காக திறக்கப்படுகிறது? தேவனை குறித்து இன்னும் அறிவதற்காக. ஆண்டவரே, வானத்தை நீங்கள் திறக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஏன்னா இன்னும் நாங்கள் உம்மை அறிவதற்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். எதற்காகனா தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக. இன்னும் தேவனை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு வானம் நமக்காய் திறக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்.
சிறந்திருக்கும்படி செய்கிறவர். இந்த 3 நிலைகளில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, உபாகமம் 26:17 கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். ஆண்டவர் உங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் கர்த்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய தேவன், உம்முடைய வழிகளில் தான் நான் நடப்பேன், உம்முடைய வசனங்களைத்தான் நான் கை கொள்வேன், நீர் என்ன பேசுகிறீரோ நான் அதற்கு கீழ்ப்படிவேன். எபிரேயர் 10:25 உம்முடைய சபையில் வந்து ஆராதிக்கிறதை நான் சபை கூடுதலை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். வாக்கு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நாமும் கர்த்தருக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். சொல்லி பாருங்க, ஆண்டவரே, நான் ஒரு நாளும் உமக்கு செய்கிற ஊழியத்தை விட்டுவிட மாட்டேன், உமக்காக நான் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசங்களை நான் விட்டுவிட மாட்டேன், என் இறுதி மூச்சு வரை உமக்காய் வாழுவேன். வாக்கு கொடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் உலகத்துக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட மாட்டேன். உம்முடைய ஆராதனையை கனம் பண்ணுவேன், சபை கூடுதலை கனம் பண்ணுவேன், ஆமென், ஜெபங்களை, உபவாச ஜெபங்கள், கூட்டங்களை கனம் பண்ணுவேன். வாக்கு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் அவருடைய வாக்கை நிறைவேற்ற உங்க வாழ்க்கையில வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இரண்டாவதாக உபாகமம் 26:10 இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. உபாகமம் 26:6 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். எதற்காக? தேவனுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இரண்டாவது, தேவ சபையில் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கணும். உபாகமம் 26:6 வரை வாசித்து பாருங்க. எகிப்தியர் ஒடுக்குனாங்க, சிறுமைப்படுத்தினாங்க, கடினமா வேலையை செய்ய வைத்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதித்து கானான்ல வச்சிருக்கிறாரு. நாம் அவருக்கு முதல் பலனை கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. தசம பாகம் வேற, முதல் பலன் வேற. 10 தசம பாகம். முதல் பலன் என்பது நமக்கு ஆண்டவர் தருகிற எல்லாவற்றிலும் முதலாவது காரியத்தை கர்த்தருக்காக அர்ப்பணிப்பது. ஆமென், ஸ்தோத்திரம். வேலைக்கு போனால் முதல் மாத சம்பளம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லாத்துலேயும் முதல் பிள்ளை கர்த்தருக்கு. அதனால்தான் அந்த நாட்கள் எல்லாம் ஆமென் நிறைய ஊழியர்கள் எழும்பினாங்க. ஸ்தோத்திரம். காரணம், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பிள்ளைய முதல் பலனை கர்த்தருக்குன்னு முன் குறித்தார் மட்டுமல்ல, ஒப்பு கொடுத்தார்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவர்களை அழைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? முதல் பலன், ஸ்தோத்திரம். முதல் பலன் அது நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, அந்த பிள்ளை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது உபாகமம் 26:13 நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, மீறவும் இல்லை. ஸ்தோத்திரம். கடைசியில் 14 கடைசி பகுதி, கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, தேவனுடைய வார்த்தையை மீறவும் கூடாது, மறக்கவும் கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, மீறவும் கூடாது. இது மறக்காதுன்னு நினைக்கிறேன். மீறவும் கூடாது. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா அதை மீறவும் கூடாது. அதை மறந்து போச்சுன்னு காரணங்களை சொல்லவும் கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை விட, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரை விட, இந்த சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நமக்கு எதிரானதை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் இதை செய்ய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். தேவ சபையில் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தையை மீறவும் கூடாது, மறக்கவும். கைகளை உயர்த்தி எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று